ஹலோ கைஸ், வீடியோ வந்து லைட்டாக கொஞ்சம் வந்து உங்களுக்கு வந்து இருட்டாக தான் இருக்கும். இப்போ நம்ம எங்கே நிற்கணும்னா திருநெல்வேலி ரயில்வே ஸ்டேஷனில் நிற்கிறோம் கைஸ். திருநெல்வேலி ரயில்வே ஸ்டேஷனில் நிற்கிறோம். இப்போ நம்ம சேனலோட முதல் ட்ரிப்பு கேரளா ட்ரிப்பு. திருவனந்தபுரம் டு வர்க்கலா போகிறோம். இப்போ வந்து நம்ம என்ன பண்ணிகிட்ருக்கோம்னா மதுரையிலேருந்து வருது. மதுரையிலேருந்து புனலூர் எக்ஸ்பிரஸ் வருது. அதில் நம்ம ஏறி திருவனந்தபுரத்தில் போய் இறங்க போகிறோம். அது காலையில் 6 மணிக்கு போய் ரீச் ஆயிரும். இப்போ மணி வந்து 2 ஆகுது. காலையில் போய் அது ரீச் ஆகிட்டு அங்கேருந்து திருவனந்தபுரத்தில் கோயில் கவர் பண்ணிவிட்டு ஜூ கவர் பண்ணிவிட்டு மெயினாக கோயில் கவர் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அங்கேருந்து நம்ம நேராக வர்க்கலா போகிறோம். இதுதான் ட்ரிப்பு. இப்போ திருநெல்வேலி ரயில்வே ஸ்டேஷனில் நிற்கிறோம். இதுலேருந்து உங்களுக்கு கண்டினியூ பண்ணுறேன். இப்போ வந்து திருநெல்வேலி ரயில்வே ஸ்டேஷன் இது கைஸ். ட்ரெயின் இப்போ வந்துடும். வந்ததுக்கப்புறம் அவங்களை கண்டினியூ பண்ணுறேன். ஒரு மாறி இருக்கும். நான் வந்ததுக்கப்புறம் கண்டினியூ பண்ணுறேன். மணி 2 ஆகுது. இப்போ கரெக்டாக ட்ரெயின் வந்துடும். வந்ததுக்கப்புறம் நான் கண்டினியூ பண்ணுறேன் கைஸ். மொத்த ட்ரிப்புமே என்னோடய மொபைலை நம்பி தான் இருக்குது. என்னோடய மொபைல் வந்து சார்ஜ் வந்து 65% தான், 65% தான் இருக்குது. நான் நம்பி வந்துட்டேன். அந்த மொபைல் நம்பி நான் வந்துட்டேன். சார்ஜர்லாம் கொண்டு வந்துட்டேன். பவர் பேங்க் கிடையாது. கொஞ்சம் ஷார்ட்டாக தான் இருக்கும் வீடியோ. ஏன்னா மொபைல் வந்து எதுக்கு என்ன சொல்கிறேன்னா, மொபைல் ட்ரெயினில் சார்ஜர் ப்ளக் பாயிண்ட் இருந்தால் தான் சார்ஜ் போட்டால் தான் ஒப்பேரும், இல்லைன்னா ஒப்பேராது. இப்போ நேராக நம்ம வந்து ட்ரெயினில் ஏறினோடனே சார்ஜ் போடணும். அப்படி இல்லைன்னா ட்ரெயினில் சார்ஜெலாம் ரொம்ப கஷ்டம் கைஸ். ஒன்றும் பண்ண முடியாது. இருக்கும், நம்புவோம், கண்டிப்பாக இருக்கும் காய்ஸ். ட்ரெயின் வந்துட்டு காய்ஸ். இது வந்து மதுரை புனலூர் எக்ஸ்பிரஸ். இதில் தான் நம்ம ஏறி திருவனந்தபுரம் போக போகிறோம். அடுத்து நான் போக அப்படியே நான் உங்களுக்கு கண்ட்ரோல் பண்ணி விளாக் பண்ணி நான் அப்படியே உங்களுக்கு நான் டெலிகாஸ்ட் பண்ணுறேன். ஓகே கைஸ், நான் இப்போ கட் பண்ணுறேன். ட்ரெயினில் ஏறிட்டு கண்டினியூ பண்ணுறேன். பை கைஸ். இப்போ வந்து நார்வேயில் வண்டி நிற்கிது. இந்த மணி 3 ஆகுது. நார்வேல் 1 மணி நேரம் சொன்னேன். நார்வேலுக்கு 1 மணி நேரம் கைஸ். ஃபைனலாக கேரளா ரீச் ஆயாச்சு. கைஸ், இங்கேருந்து நம்ம வந்து கரெக்டாக கோயிலுக்கு ரீச் ஆகணும். இங்கேருந்து கரெக்டாக 800 மீட்ரு தான். நடந்தே போயிடலாம். கைஸ், ஃபைனலாக நம்ம வந்து கேரளா ரீச் ஆகிடுச்சு. கேரளாவில் இப்போ நம்ம வந்து எங்கே இருக்கணுமோ திருவனந்தபுரத்தில் இருக்கோம். திருவனந்தபுரத்துலாம் இருந்து இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம எங்கே போகிறோம்னா நேராக நம்ம வந்து கோயிலுக்கு போகிறோம். பத்மநாபீஸ்வரர் கோயிலுக்கு போயிட்டு அங்கே கொஞ்சம் விசிட் பண்ணிவிட்டு அங்கேருந்து அடுத்து நம்ம வந்து நேராக ஜூ போகிறோம். ஜூ போக முடிஞ்சால் போவோம், டைம் இருந்தால் போவோம். அப்படி டைம் இல்லைன்னா நேராக ரிட்டன் நம்ம ரயில்வே ஸ்டேஷனுக்கு வந்து அங்கேருந்து நம்ம டேரெக்டாக வர்க்கலா போயிடலாம். ஃபுல்லாமே பட்ஜெட் ட்ரிப்பு தான். கையில் ஒரு 1000 ரூபா தான் இருக்குது. 1000 ரூபா 1500 வச்சுருக்கேன். 500 இருக்குது, எக்ஸ்ட்ரா வச்சுருக்கேன். தேவைப்படும் அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ்ட்ரா வச்சுருக்கேன். 1000 ரூபாய்க்குள்ள நம்ம முடிக்கிற மாதிரி பார்ப்போம். இப்போ அங்கேருந்து எனக்கு வரதுக்கு வெறும் ஒரு 75 ரூபா தான் ஆச்சு. இப்போ 65 ரூபா டிக்கெட்டு, 10 ரூபா காஃபி குடிச்சிருக்கேன், அவ்வளோதான். இப்போ எங்கள் ஊரில் திருநெல்வேலிலேருந்து வரதுனால கம்மியாக இருக்குது. இது நீங்கள் வேறு ஊர்லேருந்து வரதா இருந்தால், அதாவது கோயம்புத்தூர் சென்னையிலேருந்து வரதா இருந்தால் மினிமம் ஒரு 400 ரூபாக்குள்ளே தான் இருக்கும். ட்ரெயினில் வந்தீங்கன்னா அன்ரிசர்வ் பண்ணி வந்தீங்கன்னா ரிசர்வேஷன் வந்து கூட வரும். நான் அன்ரிசர்வ் தான் சொல்கிறேன், பட்ஜெட் ட்ரிப் தான், அதனால் அன்ரிசர்வ் சொல்கிறேன். இதுதான் போனோம். இந்த பஸ்ஸு திரும்புதில்ல, இந்த பக்கமாக திரும்பி அதுலேருந்து ஒரு 700 மீட்டருக்கு அப்புறம் கோயில் வந்துடும். கோயில் ரீச் ஆகிடலாம். கோயில் ரீச் ஆனதுக்கப்புறம் அந்த கோயிலோட ஹிஸ்ட்ரி, அது யாரால் கட்டப்பட்டது, அது எல்லாமே நான் வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன்.
நல்லா இருக்கு. சோலோவாக வரதும் ஒரு நமக்கு ஒரு இது எக்ஸ்பீரியன்ஸ் தான் எல்லாமே. தனியாக வந்தீங்கன்னு நிறைய கற்றுப்பீங்க. ஒரு இடத்துக்கு தனியாக நீங்கள் ட்ராவல் பண்ணி பாருங்கள், அப்போ தான் அதோட எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு என்னென்னு தெரியும். நல்லாயிருக்கும். அது அது ஃபீலே வேறு. கைஸ் தான் சொன்னோம்ல, இங்கேருந்து கரெக்டாக ஒரு 800 மீட்ரு தான். 800 மீட்டருக்கு அப்புறம் ஒரு யூட்டர்ன் போட்டால் வந்துடும் கோயில். உள்ள லாட்ரி விற்கிறாங்க கைஸ். லாட்ரி அது இது லாட்ரிலாம் வந்துட்டு இருக்கிறாங்க. அங்கிட்ட இங்கே எண்ணி பார்த்தா மணி கரெக்டாக ஒரு 1000 இருக்கும். அதனால தான் க்ரௌட் இல்லாமல் இருக்குது. இல்லைன்னா க்ரௌட் அதிகமாக அந்த கடைலாம் ஓப்பன் ஆகிருக்கும். நல்லா இருக்கு கைஸ். இது திருவனந்தபுரம். இங்கே ஒரு 11:30 வரைக்கும் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு அடுத்து இங்கேருந்து டைரெக்டாக நம்ம வந்து வர்க்கலா போகிறோம். மணி 6 ஆகுது. டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இதுவும் நல்லா தான் இருக்குது. நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தான் இப்படி வர்றது. நான் இப்படி தான் இப்போது மாதம் எங்கேயா இப்படி கிளம்பிடுவேன் வயசு. எப்படின்னா ஏதோ ஒரு ஊருக்கு எப்படியாவது எங்கேயாவது நான் போயிடுவேன். பேக்கை தூக்கி போட்டு எப்படியாவது போயிடுவேன். ஒரு 500 பட்ஜெட்டு, 500 400 200 பட்ஜெட்டுக்குள்ள இப்படியே போயிடுவேன். சோலோ ட்ரிப் பண்ணுங்க கைஸ். அது வந்து ஒரு தனி எக்ஸ்பீரியன்ஸு. அதெல்லாம் சொல்ல முடியாது. அதெல்லாம் ஒரு தனி ஃபீல் இருக்கும் உங்களுக்கு. அதுக்கப்புறம் நீங்களே அடிக்கடி சோலோ ட்ராவல் பண்ண ஆரம்பிச்சிருவீங்க. ஒரு ட்ரிப் பண்ணிடுங்க, நீங்களே அடிக்கடி பண்ண ஆரம்பிச்சிருவீங்க. கைஸ் ஃபைனலாக ரீச் ஆச்சு கைஸ். அந்த தெரியுதா, அதுதான் கோயில் என்ட்ரன்ஸு. நம்ம அப்படி அங்கேருந்து தான் உள்ளே போனோம் கோயிலுக்குள்ளே. நேராக ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து இறங்கி கூகுள் மேப் கூட நீங்கள் போட வேண்டாம். நீங்கள் டேரெக்டாக அது போகிற ரூட்லேயே நீங்கள் நடந்து வந்தீங்கன்னா கோயிலுக்கு ஈஸியாக வந்துடலாம். ஈஸியாக கோயிலுக்கு வந்துடலாம். இப்போ வந்து நேராக நம்ம அந்த இதில் திரும்பி தான் உள்ளே போகணும். நான் உள்ளே போயிட்டு கற்றுக்கிட்டுருக்கேன். அது மாதிரி டீ குடிச்சிடலாமா? ஒரு டீ குடிச்சிட்டு அப்படி இங்கேருந்து அப்படி கண்டினியூ பண்ணுறேன். இதுதான் கோயிலோட என்ட்ரன்ஸு. நான் காமிக்க பாருங்க. அதுதான் கோயிலோட என்ட்ரன்ஸு. அப்படி தான் உள்ளே போனோம் கோயிலுக்குள்ளே. இது வந்து வேறு ஏதோ கோயில். இந்த கோயில் நம்ம இல்லை. இது வந்து இதுலேருந்து ஒரு சைடில் ரோடு போதில்ல, இந்த சைடில் ரோடு போதில்ல, இந்த சைடில் அந்த ரோட்டில் நம்ம போனோம். நம்ம அப்படி இந்த கலர் டீ குடிச்சிட்டு அப்படி கிளம்புறோம். இந்த லாட்டிலாம் இருக்குது. லாட்டிலாம் வச்சுக்கிட்டு சாயம் டீ குடிச்சிட்டு அப்படி கிளம்புங்க. கோயிலுக்கு ஆப்போசிட் கடை. டேரெக்டாக நம்ம உள்ளே தான் நடந்து போகணும்னு நினைக்கிறேன். உள்ளே தான் காமிக்குது மேப்பில். டேரெக்டாக நம்ம உள்ளே நடந்து போயிட்டு மேபி நேராக போய் லெஃப்ட் எடுக்கணும்னு நினைக்கிறேன். நேராக போய் லெஃப்ட் எடுத்தோம்னா வந்துடும் நினைக்கிறேன். பார்ப்போம், நடந்து போவோம் உள்ள.
திருவனந்தபுரம். இதான் கைஸ் திருவனந்தபுரம் சிட்டி. திருவனந்தபுரம் சிட்டி மெயின் ஏரியா. கைஸ் இப்போ வந்து நம்ம வந்துட்டோம், திருவனந்தபுரம் வந்துட்டோம். திருவனந்தபுரத்துலேருந்து கோயில் வந்து பக்கம் தான், பக்கத்தில் இங்கேருந்து இவ்வளோ தூரத்தில் டிஃப்ரென்ஸ் இருக்குது. நம்ம அடுத்து கோயில் இங்கேருந்து பக்கம் தான், நடந்தே போயிடலாம் கோயிலுக்கு. இங்கே பக்கத்தில் ஏத்தாக்கில் தான் இருக்குது. இங்கே ஜஸ்ட்டு ஒரு 100 மீட்டர் தான் இருக்கும் கோயிலுக்கு போயிட்டு. கோயிலேருந்து நான் உங்களுக்கு கண்டினியூ பண்ணுறேன். திருவனந்தபுரத்துலேருந்து ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து நீங்கள் இறங்கி நடந்தே வந்துடலாம் கோயிலுக்கு. நடந்ததுக்கப்புறம் இங்கே தரிசனம் பார்த்துட்டு இங்கேருந்து நீங்கள் பக்கத்தில் ஜூ இருக்குது. இங்கேருந்து 10 கிலோமீட்டர் தான் ஜூ, திருவனந்தபுரம் ஜூ இருக்குது, அங்கே போகலாம். எனக்கு டயர் இருந்தால் நான் அங்கே போய் கவர் பண்ணுறேன். கவர் பண்ணிவிட்டு இதை உங்களுக்கு நான் எபிசோடாக போடுவேன். அதுக்கப்புறம் இதை முடிச்சதுக்கப்புறம் நேராக வர்க்கலா போகிறோம். கண்டினியூ பண்ணுறேன் உங்களுக்கு. நான் நேராக நடந்து போகிறேன். ஏன்னா இங்கே ட்ரெஸ் கோடு மெயின்டைன்ஸ் பண்ணுவாங்க. வேஷ்டி துண்டு அது போட்டு தான் நம்ம உள்ளே போனோம். நம்ம போட்டு பேண்ட்டு டிஷர்ட் போட்டு உள்ளே அவ்வளோ கிடையாது. அது மட்டும் இல்லாமல் வாடகைக்கு கொடுப்பாங்க அப்படின்னு சொன்னாங்க. வாடகைக்கு தருவாங்களான்னு கேட்போம். கேட்டால் அது நம்ம வாடகைக்கு தான் ஜஸ்ட்டு ஒரு 50 ரூபா 25 ரூபா இருக்கும் போல். அப்படி இருந்து நம்ம கட்டிட்டு உள்ளே போயிடலாம். அது மட்டும் இல்லாமல் லாக்கரில் நம்ம திங்ஸ்லாம் வைக்கணும். அதுக்கு ஒவ்வொரு பொருளுக்கும் ஒவ்வொரு திங்ஸுக்கும் ஒவ்வொரு அமௌண்ட்டு கொடுக்குற மாதிரி இருக்கும். அப்போ என்னென்னு ஐஸ் வந்தாச்சு கைஸ். ரீச் திருவனந்தபுரம் பத்மநாதீஸ்வரர் கோயில் ரீச் பண்ணியாச்சு. தாரே கைஸ் கோயில் பார்த்தீங்களா, தெரியுதா? செம்மையாக இருக்குது கைஸ், சூப்பராக இருக்குது. எப்படி இருக்கு பாருங்கள் கைஸ், பக்காவாக இருக்குது கைஸ், செம்ம. இங்கே போனால் இங்கே ஃபுல்லாக ரோடு. இது அப்படி இந்த பக்கம் திரும்பினா கோயில். செம்ம பியூட்டிஃபுல்லாக இருக்குது. இந்த குளம் தான் கைஸ் வேறு லெவலு. தெப்ப குளம் செம்மையாக இருக்குது. வேடங்களில் போட்டுறாங்க பாருங்கள், எப்படி பாருங்கள், பக்காவாக இருக்குது. சூப்பராக இருக்குது கைஸ். திருவனந்தபுரம் ஏன் திருவனந்தபுரம் கைஸ். பேக்கில் வேறு அலாரம் அடிச்சிருக்கு, அலாரம் ஆஃப் பண்ணுறேன். சரி கைஸ், நான் கோயிலுக்குள்ளே போயிட்டு உங்களுக்கு கண்டினியூ பண்ணுறேன். இதுதான் கைஸ் உள்ளே போகிற என்ட்ரன்ஸு. இப்படி தான் நம்ம உள்ளே போகணும். என்ட்ரன்ஸ்குள்ளே நேராக போய் நம்ம அங்கே போய் தரிசனம் பண்ணலாம். இது தான் பத்மநாதீஸ்வரர் கோயில். இங்கே தான் எக்கச்சக்கமான மர்மங்கள் நிறைந்த கோயில்னு இந்த கோயில் சொல்கிறாங்க. உலகத்திலே ரிச்சஸ்ட்டு கோயில்னு சொல்லி இதை சொல்கிறாங்க. இந்த கோயிலுக்குள்ளே மொத்தம் 8 அறைகள் இருக்கிறதாகவும், இந்த 8 அறைகளில் 6 அறைகளை திறந்துட்டாங்க, 7 அறைகளை திறந்துட்டாங்க, அந்த ஒரு அறைகளை திறக்கலை, மர்மம் இருக்குன்னு சொல்லி அந்த அறைகளை திறக்காமல் வச்சுருக்காங்கன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. பல காரணங்கள் இந்த கோயிலுக்குள்ளே கொட்டி கிடக்குது. ஆனால் அது 6 அறைகள், 7 திறக்கக்கூடிய 7 அறைகள்லையும் ஒரு அறைக்குள்ளேருந்து பொருட்களை எடுத்துகிட்டு புதையல், இந்த 6 அறையிலையும் புதையல் இருந்து சொல்கிறாங்க. அந்த புதையலை எடுத்துகிட்டு வெளியே வர்றதுக்கு, ஒரு அறையிலேருந்து ஒரு புதையிலேருந்து எடுத்துகிட்டு வர்றதுக்கு 12 நாட்கள் தேவைப்பட்டுச்சாவும். ஒரு அறைக்கு 12 நாட்கள் தேவைப்படுதுன்னு சொல்கிறாங்க. கிட்டத்தட்ட இதில் 8 அறைகள் இருக்குது கைஸ். 8 அறைகளில் 7 அறைகளை திறந்து முடிச்சிட்டாங்க. இன்னும் ஒரு அறைகளை திறக்கலாம் வச்சுக்கிறாங்க. அதில் என்ன மர்மம் இருக்குது என்னன்னு தெரியல. அந்த அறையை திறந்தா உலகம் அழிஞ்சிடணும்னு ஒரு மர்மம் சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாமல் அந்த அறையை திறந்தா எல்லோரும் கொடிய நோயிலாக பாதிக்கப்படுவாங்க இந்த ஊர் மக்கள். அது மட்டும் இல்லாமல் இந்த உலகமே அழிஞ்சிரும் சொல்லி சொல்கிறாங்க.
இது ஏராளமான கதைகள் கூறப்படுது. ஆனால் இதில் மர்மங்கள் நிறைஞ்சிருக்கனால இது வந்து ஒரு ஃபேமஸான டெம்பிளாக பார்க்கப்படுது. அது மட்டும் இல்லாமல் இது வந்து உலகத்திலே ரிச்சஸ்ட் டெம்பிள் சொல்கிறாங்க. ஏன்னா உலக பொருளாதாரத்திலேயே இதில் கிடைக்கக்கூடிய அந்த அறையிலேருந்து கிடைக்கக்கூடிய செல்வத்தை வச்சு உலக பொருளாதாரத்தில் உள்ள இந்திய பொருளாதாரத்தில் உள்ள பாதி கடனை அடைச்சிடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க, எடுத்துருக்குறாங்க. மொத்தம் 8 அறைகள் இருந்ததாகவும், இந்த 8 அறைகளில் வந்து 8 அறைகள் 7 அறைகள் திறந்துட்டாங்க. ஒரு அறையில் மட்டும் திறக்கலை இன்னும். எதுக்கு திறக்கலை, ஏன் திறக்கலைன்னா அது திறந்தால் அந்த உலகம் அழிஞ்சிடும். அது மட்டும் இல்லாமல் இந்த ஊரில் இருக்கிற மக்களுக்கு நோய்வாய்ப்பட்டு இந்த உலகம் நோய்வாய்ப்பட்டு அழிஞ்சிடும் சொல்லிட்டு நிறைய புராணங்களில் கூறப்பட்டிருக்கிறதுனால அந்த கதவை திறக்காமல் விட்டாங்க. அந்த கதவுல என்னெல்லாம் இருக்கும்னா ஒரு பாம்பு, 2 பாம்பு, நாகப்பாம்பு இருக்கிற மாரி 2 இது இருக்கும். அதனால் அந்த மரம் இன்னும் திறக்காமல் கவர்மெண்ட் வச்சுருக்கு. சரி வாங்க நம்ம உள்ளே போய் மீதி இதை கண்டினியூ பண்ணோம் கைஸ். லாக்கர் ரூமு, அதில் தான் நம்ம எல்லாமே வைக்கணும். இதுதான் லாக்கர் ரூம்கள். இதெல்லாம் லாக்கர் ரூம் தான் கிட்ஸ் எல்லாமே வைக்கிறது. ஒவ்வொரு பொருளுக்கும் ஒவ்வொரு ரேட்டு போட்டிருப்பாங்க. அது மொபைல் இங்கேருந்து டேரெக்டாக நான் எங்கே போகிறேன்னா ரயில்வே ஸ்டேஷனுக்கு போகிறேன். அங்கேருந்து வர்க்கலாவுக்கு போகிற மாதிரி இது. வர்க்கலாவுக்கு போகிற ட்ரெயின் 12:30 தான் இருக்குது. மணி வந்து சீக்கிரம் வரும், 9:00 தான் ஆகுது. இப்போ என்ன பண்ணலான்னு தெரியல. இப்போ நான் ஃப்ரெஷ்ஷாக ஆகவே இல்லை, மூஞ்சி கழுவலை, ஃப்ரெஷ்ஷும் யூஸ் பண்ணல. எல்லாம் பண்ணிவிட்டு சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம வர்க்கலா ரீச் ஆகலாம். டேரெக்டாக நம்ம போகிற மாதிரி தான். கரெக்டாக இந்த இடத்துல இப்படி போகணும். இந்த ஆரம்பித்து இதுலேருந்து ஆரம்பித்து நேராக ஆட்டோபதில் நாட்டாபதில் ஆரம்பித்து நேராக உள்ள லெஃப்ட் எடுத்து அது உள்ளே போகணும். இதுதான் பத்மநாபஸ்வரம்மன் கோயில். அப்புறம் நான் உங்களுக்கு வீடியோ எடுத்து போடுறேன். இப்போ நான் சாப்பிட்டுட்டு இப்படி முடிக்க வேண்டாம், நான் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு கண்டினியூ பண்ணுறேன் கைஸ். அந்த கோயிலை விட்டு நம்ம வெளியே வந்துட்டோம். வெளியே வந்துட்டு டேரெக்டாக நம்ம எங்கே போயிட்டுருக்கோம்னா ரயில்வே ஸ்டேஷன் போயிட்டுருக்குறோம். ரயில்வே ஸ்டேஷன் போகிறதுக்கு முன்னாடி வந்து சாப்பாடு ஹோட்டல்லாம் சீப் அண்ட் பெஸ்ட்டு அதை போட்டுக்கோங்க. அதை சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் ரெஸ்ட் ரூம் போகணும். ரெஸ்ட் ரூம் போய்ட்டு மூஞ்சிலாம் கழுவிட்டு அதுக்கப்புறம் நான் வந்து கண்டினியூ பண்ணுறேன். இப்படி பின்னாடி போனால் நான் முன்னாடி நடந்து போய்ட்டுருக்கேன். இப்படி பின்னாடி போனால் உங்களுக்கு வந்து கோயில் வந்துடும். அவங்க சாப்பிட்டு நான் உங்களுக்கு வந்து கண்டினியூ பண்ணுறேன். கோவில் போகிறேன்.